இந்த நாட்கள்ல கடந்த ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்புகளை நோக்கலாமா என்று கேட்கிறாங்க. கலா செய்யலாமா அப்படின்னு. அது தாராளமாக செய்யலாம். அதற்கு மார்க்கத்துல நேரடியாகவே ஆதாரம் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நான் ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்பை ஷாபான் மாதத்தில் தான் எனக்கு நோக்க முடியும், அது அல்லாம மற்ற மாசத்துல என்னால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆயிஷா நாயகி கூட ஷாபான் மாசத்துல தான் நோன்பு வச்சிருக்கிறாங்க என்பதற்கு இந்த செய்தி கூட ஆதாரமாக இருக்கிறது. இது அல்லாமல் ஒரு ரமலான்ல நோன்பு விடுபட்டிருக்கும்ல, அந்த நோன்பை நம்ம எத்தனை நாட்கள் கூட கழித்து நோன்பு வைக்கலாம். அதற்கு மார்க்கத்துல மிக தெளிவான ஆதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கிய வசனத்திலேயே என்ன சொல்கிறான் என்றால், அமன்கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபர் ஃபயித்தத்தும் மின் அய்யாமின் உஹர், உங்களில் அந்த மாதத்தில் பயணியாகவோ அல்லது நோயாளிகளாகவோ இருந்தால் அவர் வேறு நாட்களில் நோட்டு கொள்ளட்டும், கணக்கிட்டுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதுல அல்லாஹ் இதுல என்ன சொல்லுகிறான் என்றால், விடுபட்ட நோன்பை எப்ப வைக்கலாம் என்று சொன்னால் எத்தனை நாள் கழித்து கூட வைக்கலாம். அதற்கு லிமிட் சொல்லப்படல. இத்தனை நாளுக்குள்ள, அடுத்த ரமலானுக்குள்ளதான் வைக்கணும் என்ற நாட்கள் சொல்லப்படவே இல்லை. எத்தனை நாள் கழித்து கூட வைக்கலாம். வேணா அல்லாஹ் இதுல சொல்லும் போதே ஃபயித்தத்தும் மின் அய்யாமின் உஹர், மற்ற நாட்கள்ல கணக்கிட்டுக் கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த மற்ற நாள் எத்தனை நாளுக்குள்ள என்று இஸ்லாத்துல சொல்லப்படல. அதனால இப்போ இந்த ஷாபான்லயே நமக்கு முடியலன்னு வைங்கள, இந்த ரமலான் முடிந்து அடுத்த மாசத்துல கூட வைக்கலாம். அப்போ முடியலன்னா இன்னும் ஒரு 5-6 மாசம் கழித்து கூட வைக்கலாம். நமக்கு எப்ப முடியுமோ அப்போ வைத்துக் கொள்ளலாம். அதே நேரத்துல எதை கவனிக்க வேண்டும் என்றால், நாம எப்ப வேணாலும் மௌத்தாகலாம். அப்ப நம்ம மௌத்தா போய்விட்டோம் என்றால் நம்ம விட்ட நோன்புக்கான தண்டனையை அல்லாஹ் மறுமையில தந்து விடுவார். அப்ப அதை பயந்து எவ்வளவு நாட்களுக்குள்ளாக எவ்வளவு சீக்கிரமாக நோன்பு வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நோன்பு வைப்பதுதான் சிறந்த ஒரு காரியம் என்பதை சொல்லிக்கொண்டு, அப்ப நம்ம இந்த ஷாபான் மாதத்துல நோன்பு வைப்பதற்கு மார்க்கத்துல தெளிவான ஆதாரங்கள் இருக்கிறது. அது கடமையான நோன்பாக இருந்தாலும் சரி, அல்லது சுன்னத்தான நோன்பாக இருந்தாலும் சரி, அல்லது நாம விரும்பி வைக்கக்கூடிய நோன்பாக இருந்தாலும் சரி, எது வரைக்கும் வைக்கலாம் என்றால் ஷாபான் 28 வரைக்கும் வைக்கலாம். ஷாபான் மாதம் 29, 30 தான் நோன்பு வைக்க தடை செய்யப்பட்ட நாள் என்பதை உங்களுக்குரிய பதிலாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.